ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அவர் நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் அவர் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தரும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமாய் இருக்கிற அவருடைய நாமத்திற்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் சொல்லவும். ஆமே. இன்றைய நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற வேத பகுதி சகரியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகரியா 10:1. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். அநேகருடைய வயல் வறட்சியாக இருக்கிறது. பயர்கள் தீர்ந்து போய்விட்டது. விதையானது மண்கட்டியின் கீழ் மக்கி போய்விட்டது. வறுமை தலைவிரித்து ஆடுகிறது, பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. ஆகையால் அந்த பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அவர்கள் வயலிலே பயர் உண்டாக வேண்டும், பலன் உண்டாக வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். அதைத்தான் யோவேல் எழுதின தீர்க்கதரிசி எழுதும் பொழுது யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அந்த பின்மாறி மழை என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அதை வயல்வெளிகள் என்று நாம் சொல்லுகிறோம். அது மாம்சமான உங்கள் மேல் என் மேல் அவர் ஊற்றுவாராம். அதுக்கு முந்தின வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது எதற்காக ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன், திரும்ப கொடுப்பேன். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் கொடுக்கும் பொழுது நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பின்மாறியான காலத்து மழை அது பஞ்சத்தை நீக்கும், வறுமையை நீக்கும், வறட்சியை நீக்கும், சாபத்தை போக்கும். இதைத்தான் யோவேல் எழுதின தீர்க்கதரிசி, சகரியா எழுதின தீர்க்கதரிசி, ஐயா இஸ்ரவேல் ஜனமே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த மழை அவசியம், அந்த பரிசுத்தாவினுடைய நிறைவு அவசியம் என்று சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாகத்தான் எசேக்கியேல் இடத்துல ஆண்டவர் ஒரு சம்பவத்தை காட்டுகிறார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் எசேக்கியேலை ஆவிக்குள்ளாகி அவனை வெளியே கொண்டு வந்து எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குகள் அண்டே அவனை சுற்றி நடக்க பண்ணுகிறார். அவர் பார்க்கும் பொழுது அங்கு அநேக எலும்புகள் உலர்ந்து போயிருந்தது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஊழியக்காரனை ஆவிக்குள்ளாக கர்த்தர் நிரப்பி இஸ்ரவேல் ஜனங்களுடைய உலர்ந்து போன எலும்புகளைப் போல் இருக்கிற அவருடைய அவல நிலைகளை பார்க்கும்படி அதை சுற்றி நடக்க பண்ணுகிறார். அந்த ஊழியக்காரன் பார்க்கிறார், எலும்புகள் தன் அமைப்புகளில் இல்லாமல் கை இருக்கும் இடத்தில் கால் இருக்கிறது, கால் இருக்கும் இடத்தில் கை இருக்கிறது, தலை அந்த சரீரத்துக்கு உகந்த எலும்பிலே இல்லாமல் அது எங்கேயோ ஒரு இடத்தில் இருக்கிற, அப்படி சிதறி போயிருக்கிற, உலர்ந்து போயிருக்கிற அந்த எலும்புகளை அவர் பார்க்கிறார். அப்பொழுது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் கேட்கிறார், என் மகனே, இவைகள் உயிரடையுமா என்று கேட்கிறார்.
அப்பொழுது அந்த ஊழியக்காரன் சொல்லுகிறார், ஐயா, இவர்களெல்லாம் உம்முடைய கரத்தினால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள். இவர்கள் இன்னைக்கு உலர்ந்து போய் இருக்கலாம், ஜீவனற்று இருக்கலாம். உயிரடையுமா என்னிடத்தில் கேட்கிறீரே, அது உமக்கே தெரியும் என்று சொல்லிவிடுகிறார். உடனே ஆண்டவர் அந்த எசேக்கியனிடத்தில் சொல்லிக் கொடுக்கிற 2 பாடம் என்னவென்றால், உலர்ந்து போன எலும்புகளை நோக்கி நீ தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. 2ஆம் வசனத்தில் நீங்கள் வந்துட்டீங்க சொன்னால் 4ஆம் வசனத்தில் வந்துட்டு, அப்பொழுது அவர் இந்த எலும்புகளை குறித்து 2 காரியத்தை நோக்கி பார்க்க சொல்கிறார். 4ஆம் வசனத்தில் முதலாவது எலும்புகளை நோக்கி பார். அது உலர்ந்து போன விசுவாசிகள், உலர்ந்து போன ஜீவனற்ற தேவ ஜனங்கள். இதை ஆண்டவர் பார்க்க சொல்லுகிறார். இது உயிரடையுமான்னு கேட்கிறார். அது உமக்கே தெரியும் ஆண்டவரே என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது அது உயிரடையும். நான் சொல்லுகிறதை சொல்லுவாயானால், நான் கற்பிக்கிறதை நீ சொல்லுவாயானால் அது உயிரடையும். அதை பார்த்து நீ எதை சொல்ல வேண்டும், நீ என்ன பேச வேண்டும், அதை மட்டும் பேசு என்று சொல்லும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது? அவர் என்ன சொல்கிறார்? 7ஆம் வசனத்தில், எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அந்த எலும்புகளுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் சொல்லும்படி கட்டளையிட்டாரோ அதன்படியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். 10ஆம் வசனத்தை நீ பார்க்கும் பொழுது 2வது ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் சொல்லு என்று சொன்னார். அப்போ ஆவியை நோக்கி என்னெல்லாம் சொல்லணுமோ அந்த அவர் என்ன சொல்றார்? 10ஆம் வசனத்தில், எனக்கு கற்பித்தபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். 1992ஆம் ஆண்டு ஊழியத்திற்கு வந்த ஆரம்ப நாட்களில் கர்த்தர் சில தரிசனங்களை கொடுத்தார். அதில் ஒன்று என்னன்னா, என் பெயரை சொல்லி, ஆபிரகாம், நீ போய் பேசுகிற இடமெல்லாம் ஜெபித்து உத்தரவு வாங்கி கொண்டுதான் பேச வேண்டும் என்று ஒரு அதிகார தொனியிலே ஆண்டோட சத்தத்தை நான் கேட்டேன். அதோடு கூட பக்கத்தில் இன்னொருவருடைய சத்தம் எனக்கு கேட்கிறது. அது என்ன சத்தம் என்றால், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுப்பா என்று ஒரு அன்பு நிறைந்த ஒரு சத்தம் கேட்டது. ஒரு அதிகாரம் நிறைந்த ஒரு சத்தம், அதற்கு பின்பு ஒரு அன்பு நிறைந்த சத்தம். அவர் என்ன சொல்றாரோ அதன்படியே செய்துடுப்பா. சில வருஷங்களுக்கு முன்பு நாகர்கோவிலுக்கு பஸ்ஸில் போயிட்டு இருக்கும் பொழுது பஸ்ஸில் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன். அந்த சொப்பனத்தில் ஆண்டவர் பேசுகிறதை இந்த சொப்பனத்திலே நான் உணர்கிறேன். அப்பொழுது அந்த சத்தம், ஆபிரகாம், உனக்கு நான் 7 வரங்களை கொடுத்திருக்கிறேன், நீ தாங்குவாயா என்று கேட்கும் பொழுது என்னுடைய மாம்ச உணர்வு என்ன சொல்லுகிறது என்றால், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வரத்தை கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் பொழுது அந்த மெல்லிய குரலில் பேசின இன்னொரு சத்தம், நீ அப்படி சொல்லக்கூடாது, நீர் என்னோடு கூட இரும் என்று சொல் என்று சொல்லுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு ஊழியக்காரன் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதை பேச வேண்டும், எதை கேட்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தெள்ள தெளிவாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் சங்கீதக்காரன் எழுதும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறது எழுதுகிறான், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளிலே உன்னை நடத்துகிற நம்முடைய தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எனக்கு கற்பித்தபடியே, அந்த உலர்ந்த எலும்புகள், உயிரில்லாமல் இருக்கிற அந்த எலும்புகள், அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதை அப்படியே மக்கள் மத்தியில் சொல்லும் பொழுது அந்த பரலோக தூதை வாங்கி சபைக்கு, திருச்சபைக்கு, அவருடைய மனவாட்டியாக இருக்கிற திருச்சபைக்கு சொல்லும் பொழுது உலர்ந்து போய் இருக்கிற, ஜீவனற்று இருக்கிற அந்த எலும்புகள் ஆங்காங்கே சிதறி கிடக்கிறது. அங்கே என்ன நடக்கிறது? அவர் என்ன சொன்னாரோ அந்த தீர்க்க தரிசனத்தை அவர் பேசுகிறார். அது பேச பேச அந்த எலும்புகளுக்குள்ளாய் ஒரு அசைவு உண்டாகிறது. ஆங்காங்கே சிதறி கிடக்கிறதான எலும்புகள் எல்லாம் எண்ணங்கள் சிதறி கிடக்கிறது, ஜப ஜீவியங்கள் சிதறி கிடக்கிறது, பரிசுத்த
பரிசுத்த ஜீவியம் சிதறி கிடக்கிறது, விசுவாசம் சிதறி கிடக்கிறது. இவைகளெல்லாம் உலர்ந்து போன எலும்புகளைப் போல உயிரற்ற ஒரு நிலையில இன்று திருச்சபையில காணப்படுகிறது. திருச்சபை மக்கள் எல்லாம் ஒரே நோக்கத்தோடு, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா, கர்த்தர் என்னை உயர்த்த மாட்டாரா, கர்த்தர் என்னை நன்மையால் நிரப்ப மாட்டாரா என்கிற ஒரே ஏக்கத்தோடு இருக்கிறது. ஆனால் பரலோகம், நீ ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிற நீ ஜீவன் உள்ளவராய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. உலர்ந்து போய் ஜீவனற்ற ஒரு ஜபத்தை செய்ய சொன்னால் அந்த ஜபத்தில் அவர்களுக்கு ஜீவன் இருக்காது. ஒரு பாடல் ஆராதனை நடத்த சொன்னால் பாடல் இருக்கும், பாடல் ஆராதனையில் கர்த்தர் இருக்கிறாரா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜீவன் இல்லாத ஒரு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையை அநேக நேரம் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சுயநலம் நிறைந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை அநேக நேரம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவனுக்கு நமக்கு தொடர்பில்லாமல் ஒரு சுயநலத்திற்காய் தேவனை தேடுகிற ஒரு வாழ்க்கையைத்தான் அநேக நேரம் நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அருமையான காலவெளியில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரைக்கணும், அதற்கு உயிரை நான் உண்டாக்குவேன். அது சிதறி கிடக்கிறது. என்னுடைய சிந்தைக்கு ஏற்ற சிந்தை அல்ல, சிந்தைகள் சிதறி கிடக்கிறது. என்னுடைய நினைவுக்கு ஏற்ற எண்ணங்கள் அல்ல, எண்ணங்கள் சிதறி கிடக்கிறது. இவைகளெல்லாம் ஒரு ஜீவன் உண்டாகும்படி, அல்லேலூயா, ஒரு ஜீவன் உண்டாகும்படி நீ தீர்க்க தரிசனத்தை பேச வேண்டும். அதற்கு உயிர் வரும் வரையில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அவன் பேச ஆரம்பிக்கிறான். கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறான். உலர்ந்து போன எலும்பு என்பது உண்மைதான், ஜீவனற்ற எலும்புங்கிறது உண்மைதான், தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு குலைந்து கிடக்கிறது உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் இல்லாத இடத்திலே எல்லாம் உருவாக்கிட்டு இந்த எலும்புகளை வைத்து பன்மடங்கு உருவாக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை உருவாக்க ஆரம்பித்தது. உருகுலைந்த அந்த எலும்புகளை எல்லாம் ஒன்றிணைக்க கை எலும்பு கையோடு வந்து இணைந்தது. அந்த வார்த்தை பேச பேச கால் எலும்பு காலோடு வந்து இணைந்தது. அந்த வார்த்தையை பேச பேச எலும்பு கூடுகள் தனியாக இருக்கும் பொழுது எலும்பு மண்டையோடு எங்கு என்னுடைய சரீரம் என்று தேடி வந்து இணைந்து கொண்டது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபை என்கிற மந்தைக்குள்ளாக கர்த்தர் உங்களை இணைத்து வைத்திருக்கிறார். இந்த சபையில நீங்கள் ஒரு சரீரமாய் இருக்கிறீர்கள், சரீரத்தின் அவயமாய் இருக்கிறீர்கள். ஒருவேளை கர்த்தர் உங்களை கையாய் வைத்திருக்கலாம். எந்த ஒரு காரியத்திற்கும் நீங்கள் தாங்குவீர்கள், காணிக்க தசமபாகங்களை கொடுத்து தாங்குவீர்கள், ஊழியத்திற்கு உற்சாகமாக இருப்பீர்கள். உங்களுடைய காணிக்கை பெரும்பகுதி ஊழியத்திற்காக செலவழிக்கப்படும். கர்த்தர் இது திருச்சபைக்கு உங்களை கையை போன்று வைத்திருக்கலாம், ஒரு சிலரை காலாய் வைத்திருக்கலாம். அவர்கள் இந்த ஊழியத்திற்காக, சபைக்காக, இந்த மந்தைக்காக ஆண்டுடைய சமூகத்தில் அந்த ரெண்டு முழங்கால்களும் நேராய் நின்று வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் அழிந்து போற மனுக்குலத்திற்காய் திறப்பில் நிற்கிற முழங்கால்களை பலப்படுத்துகிற கால்களை, ஊழியத்திற்காய் ஓடுகிற கால்களை கர்த்தர் ஒரு சிலருக்கு கொடுத்திருக்கலாம். அல்லேலூயா. இப்படி சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயங்களாய் இருந்த உங்களையும் என்னையும் பிசாசு தந்திரமாய் பிரித்து சீர்குலைத்து இருக்க வேண்டிய இடத்திலே இல்லாமல் சிதறி போக பண்ணுகிறான். போகிற இடத்துல அவரவர் எப்படி இருக்கிறார்கள்? திருப்தியாயிருக்கிறார்கள். தூரதேசத்துக்கு போன இளைய குமாரன் ஆரம்பத்தில் திருப்தியாய் இருந்ததை போல் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, அவன் வர வர குறைவுபடத் தொடங்கினான். அவன் அபிஷேகம் குறைந்துவிடும், அவனுடைய வல்லமை குறைந்துவிடும், தேவன் அவனுக்கு செவி கொடுக்கிறது குறைந்துவிடும், தரிசனத்திலே நடப்பது அவன் குறைந்துவிடும். அவன் செய்கிறதெல்லாம் மாம்சமாக இருக்கும், மனுஷிகமாக இருக்கும். ஒரு குருவி தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு, தன் மந்தையை விட்டு, தேவன் இணைத்த தரிசனத்தை விட்டு, தேவன் இணைத்த சகோதர சிநேகத்தை விட்டு பிரிந்து போகிறவனும் அப்படியே இருப்பான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஏன் இன்னும் திருச்சபையில் எழுப்புதல் வரவில்லை தெரியுமா? ஏன் இன்னும் திருச்சபைகளிலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் கிரிகை செய்யவில்லை தெரியுமா? தான் தோன்றித்தனமாய் அவன் சுற்றி அலைகிறான். கேள்வி கேட்க யாரும் இல்லை, கண்டிக்க யாரும் இல்லை, கண்டிக்கை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. பிள்ளையினிடத்தில் பெரம்பை ஆடாதவன் பிள்ளையை பகைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது.
பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபை மக்கள் பாராட்டி பேசுவதை விரும்புகிறார்கள், வாழ்த்தி பேசுவதை விரும்புகிறார்கள், வாக்குத்தத்தத்தை பேசுவதை விரும்புகிறார்கள். ஆனால் கண்டிப்பை பேசும் பொழுதோ கசப்பான அனுபவத்தோடு போகிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல தீர்க்க தரிசனத்தை உரைக்க சொல்கிறார். என் பிள்ளைகள் உலர்ந்து போயிருக்கிறார்கள், என் பிள்ளைகள் உலர்ந்து போயிருக்கிறார்கள், உயிரற்ற நிலையில் இருக்கிறார்கள். கல்லர் கையிலே அகப்பட்ட அந்த வழிப்போக்கனை போல குற்றுயிராயிருக்கிறார்கள். உயிர் மட்டும் இருக்கிறது, ஒரு செயல்பாடும் இல்லை, ஒரு விதத்திலும் பிரயோஜனம் இல்லை, ஒரு காரியத்திலும் பிரயோஜனம் இல்லை. சுயநலம் அவர்களை கொன்று கொண்டிருக்கிறது, பெருமை அவர்களை கொன்று கொண்டிருக்கிறது, தனக்கு நான் எனது என்ற எண்ணம் அவர்களை கொன்று கொண்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் என்ன அடைவீர்கள்? பலன் அடைவீர்கள், பலன் அடைவீர்கள். அவர் காத்திருந்தார்கள், அந்த மேல் வீட்டு அறையில் அவர்கள் காத்திருந்தார்கள், தேவனுடைய வல்லமைக்காய் காத்திருந்தார்கள், தேவனுடைய அபிஷேகத்துக்காய் காத்திருந்தார்கள். அங்கே என்ன நடக்கிறதா? அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் அந்த 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். ஓரிடத்திலே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சிலர் சபை கூடுதலை விட்டு விடுகிறதை போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வர வேண்டும், ஓரிடத்திலே கூடி வர வேண்டும். சில நேரங்களில் பிசாசு 2 விதத்தில் அட்டாக் பண்ணுவான். நல்லா கவனிக்கணும் நான் சொல்றத. ஒன்று, நேரடியாக எதிர்த்து அட்டாக் பண்ணுவான். அப்படி நேரடியாக எதிர்த்து அட்டாக் பண்ணும் பொழுது அவனை ஜெயிப்பது எளிது. நம்ம உடனே அலர்ட் ஆகிடுவோம், உபவாசம் எடுப்போம், ஜெபிப்போம், ஜபத்தை கூட்டிக் கொள்வோம், எளிதாக ஜெயிச்சிருவோம். அதனால் அவன் என்ன செய்வான்னா, அவன் தந்திரம் உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறவன் ஆகியால எதிரே வந்து அட்டாக் பண்ணாம நம்ம நல்ல வேகமாக ஓடிட்டு இருப்போம். பின்னாடி ஓடு, இன்னும் ஓடு, இன்னும் ஓடு, இன்னும் ஓடு, உன் இஷ்டமாய் ஓடு, உன் சுயநலமாய் ஓடு, ஓட 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 விட்டு உன்னை இளைப்படைந்து நீ தேவனுக்காய் ஓட நினைத்து ஆரம்பித்த நீ கடைசியில் உன் மாம்சத்திற்காய் ஓட ஆரம்பிப்பான், உனக்காக ஓட உற்சாகப்படுத்துவான். ஓடி ஓடி உன்னை தள்ளி 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 எப்பொழுதும் பிசி பிசி பிசி, குடும்பத்துக்காக ஓடுகிறேன், குடும்பத்துக்காக ஓடுகிறேன் என்று கடைசியில் குடும்பத்தை விட்டே ஓடி விடுகிற ஒரு அவல நிலைக்கு நேராய் பிசாசு தந்திரமாய் தள்ளி விடுவான். ஆண்டவர் சொன்னார், அவனை எதுக்கணும்னா, அந்த தந்திரவாதி எதுக்கணும்னா உன்னதத்திலிருந்து வரும் பலன். நீங்கள் நல்லா ஜெபிப்பீங்க, வீட்டில் கூடி ஆராதிப்பீங்க, உங்கள் ஜெபம் நல்ல வல்லமையாக இருக்கும். ஒரு 10 பேர் வந்துட்டா போதும், நீங்கள் சபை கூடி வரதில் விட்டுடுவீங்க. நான் இங்கேயே ஜெபிக்கிறேங்க, நான் இங்கேயே ஆராதிக்கிறேங்க. பிசாசு உங்களை வஞ்சிக்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, எச்சரிக்கையாயிரு. ஜெபிக்கிறவர்கள் எச்சரிக்கையாய் ஜெபியுங்கள். வீடுகளில் கூட்டம் நடத்துகிறவர்கள் எச்சரிக்கையாய் கூட்டம் நடத்துங்கள். அவர்கள் எல்லாரும் ஓரிடத்தில் ஒரு மனமாய் வந்தார்கள். ஒரு மனதை கெடுக்கிற எந்த ஆராதனையும் அது தேவனுடைய ஆராதனை அல்ல. ஒரு மனமாக, ஒரு மனமாக. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்த ஒரு மனம் உண்டாகிற இடத்துல பலத்த காற்று அடிக்கிற ஒரு முழக்கம். அல்லேலூயா. பலத்த காற்று அல்ல, பலத்த காற்று அடித்தால் எப்படி ஒரு இரைச்சல் கேட்குமோ அப்படி ஒரு இரைச்சல். ஆவியானவர் வரும் பொழுது ஒரு இரைச்சலின் சத்தம் உண்டாகும். இவன் தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறான் எசேக்கியேல். அந்த 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 37:7 வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சலின் சத்தம் உண்டாயிற்று. ஒரு இரைச்சலின் சத்தம், ஒரு இரைச்சலின் சத்தம். ஆகாப்பு நாளிலே
தேசம் பஞ்சத்திலே வறண்டிருக்கும் பொழுது, ஓ ஹல்லேலூயா, எலியா அந்த கர்மேல் பர்வதத்தின் மேல் முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தான். ஒரு கையளவு மேகம் எழும்பி வரும் பொழுது ஆகாப்பை நோக்கி எலியா சொன்னது என்ன தெரியுமா? பெருவெள்ள இரைச்சலின் சத்தத்தை நான் கேட்கிறேன். இன்னும் மழை வரல, தேசத்தை நினைக்கல, ஆனா ஒரு தீர்க்கதரிசனம் உரைக்கிறான், பெருவெள்ள இரைச்சலின் சத்தத்தை நான் கேட்கிறேன். இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே தேவனுடைய ஊழியக்காரனாய் நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். ஒரு பெருவெள்ள இரைச்சலின் சத்தத்தை நான் கேட்கிறேன். ஆவியானவர் உங்கள் வரப்புகளை, உங்கள் வாய்க்கால்களை நிரப்புகிற ஒரு பெருவெள்ள இரைச்சலின் சத்தம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்க பள்ளத்தாக்கு நிறைய தண்ணீர் நிரம்பும். இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமானது. ஒரு பெருவெள்ள இரைச்சல் எந்த இடத்துல தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறதோ, அவருடைய சித்தத்தின்படி உரைக்கப்படுகிறதோ, அவருடைய கட்டளையின்படி உரைக்கப்படுகிறதோ, அந்த இடத்துல ஒரு பெருவெள்ள இரைச்சலை கர்த்தர் உண்டாக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மேல் வீட்டு அறையில் என்ன நடந்தது தெரியுமா? அப்படி அந்த பெருவெள்ள, அந்த அக்கினி, அந்த இடிமுழக்க சத்தம் போன்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு ஏற்படுகிறது. அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் வந்து இறங்கினது. வேதம் சொல்லுகிறது, தனித்தனியாய் ஒவ்வொருவர் மேலும் அந்த நாள் இந்த நாளாய் இருக்குமானால் எவ்வளவு மகிமையாய் இருக்கும். ஒவ்வொரு மீதும் ஒரு அக்கினிமயமான வல்லமை, ஒவ்வொரு மீது ஒரு அக்கினிமயமான நாவு அப்படியே வந்து இறங்குகிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். முதலாவது கேட்கிறார்கள், இரண்டாவது பார்க்கிறார்கள். திருச்சபையே, கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்பாயானால் கர்த்தருடைய வல்லமை நீ பார்ப்பாய், கர்த்தருடைய அற்புதத்தை நீ பார்ப்பாய், கர்த்தருடைய மகிமையை நீ பார்ப்பாய். முதலாவது கேள். காதுள்ளவன் கேட்க கடவான். கர்த்தருடைய வார்த்தையை கேள், கர்த்தருடைய பாரத்தை கேள், கர்த்தருடைய இதய துடிப்பை கேள். நீ அற்புதத்தை பார்ப்பாய், நீ அற்புதத்தை பார்ப்பாய். அக்கினிமயமான நாவுகள் இறங்குறதை பார்க்கும் பொழுது, ஓ, அங்கே எல்லாரும் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தார்களா? நவமான பாஷையில் பேச ஆரம்பித்தார்களா? அந்த அந்நிய பாஷை என்பது அந்நிய பாஷை அல்ல, அது அக்கினி நிறைந்த ஒரு பாஷை. ஹல்லேலூயா. அந்த அந்நிய பாஷைங்கிற எபிரேய பதத்தை, கிரேக்கு பதத்தை எபிரேய மொழியில யூத ரபிகள் மொழியாக்கம் செய்து அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். அந்த அந்நிய பாஷைக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? லெசோன் என்று சொல்கிறார். லெசோன், லெசோன் என்றால் LESHON, லெசோன் என்றால் பாஷை. அதுக்கப்புறம் ஈஷ், YIESH, ஈஷ் என்று சொல்கிறார்கள். ஈஷ் என்றால் அக்கினி. அந்நிய பாஷைக்கு என்ன விளக்கம் தெரியுமா? ஈஷ் லெசோன் அப்படின்னு சொன்னா அக்கினியின் பாஷை. அதை பேசும் பொழுது உன்னுடைய குடும்பத்திற்கு, உன் ஆவிக்கு ஒரு அக்கினி மதிலாய் கர்த்தர் உண்டாக்குற ஒரு பாஷை தான் அந்நிய பாஷை. அது அக்கினி பாஷையாய் இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியின் பெறாத அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு கர்த்தர் ஒரு அந்நிய பாஷை அடையாளத்தை கர்த்தர் தருகிறார். அது அக்கினியின் பாஷையாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுகிறவன் பிசாசின் மதிலை உடைக்கிறவனாய் இருக்கிறான். அந்நிய பாஷை பேசுகிறவன் அவனுக்கு ஒரு அக்கினி மதிலை உண்டாக்குறவனாய் இருக்கிறான். உனக்கு விரோதமாய் எந்த ஆயுதமோ வாய்க்காதே போக வேண்டுமானால் அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஆவியின் அக்கினியில ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டும். வாஞ்சிக்கணும். 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்காக திருச்சபை ஏங்கி கிடக்குங்க. காத்திருப்பு கூட்டத்தில் வந்து ஜெபிப்பாங்கங்க. வேலைக்கு லீவு போட்டு வந்து ஆண்டவரேன்னு அபிஷேகிக்க மாட்டீரா, அந்நிய பாஷை அபிஷேகத்தினால நிரப்ப மாட்டீரா என்று ஏங்கி தவிப்பாங்க. கடந்த ஒரு ஊழியக்காரர் கடந்த வாரத்தில் சொன்னார், அவங்க அப்பா ஊழியக்காரர், அவர் சின்ன வயசு, அந்த சிறு வயசில் நல்ல அந்த ட்ரம்ஸ் அடிப்பாராம். அந்த பேண்டு, அப்போல்லாம் பேண்டு, அந்த பேண்டு நல்லா அடிப்பார், அழகாக அடிப்பாராம். அப்படி அந்த சின்ன வயசில் அவ்வளவு அருமையாக பாடலுக்கு ஏற்ற விதத்தில் ஒரு பாஸ்டருடைய பையன் அடிக்கும் பொழுது
அந்த மேடையிலிருந்து அந்த பாஸ்டர், ஒரு வயதான பாஸ்டர் நேராக இறங்கி வந்தார். அந்த சின்ன பையன் தன்னுடைய மகன்தான். சின்ன பையன் ஆர்வமாக அடிச்சிட்டு இருக்கான், தாளம் தப்பாமல் அழகாக அடிச்சிட்டு இருக்கான். அவர் என்ன செய்தாராம், அந்த சின்ன பையனுடைய காதை பிடிச்சி அப்படியே தூக்குனாராம். தூக்கும் பொழுது அந்த பாஸ்டருடைய கையில் இருக்கிற நகம் அந்த காதை கிழிச்சு ரத்தம் வர அளவுக்கு அப்படியே தூக்குனாராம். சொன்னார், இந்த ட்ரம்மை பிடுங்கிட்டு நீ இந்த ட்ரம்மை வாசிக்கக்கூடாது, நீ ஏன்னா நீ இன்னும் அபிஷேகம் பெறலை, அபிஷேகம் பெறவன் தான் அந்த ட்ரம்மை வாசிக்கணும்னு சொல்லி அந்த ட்ரம்மை பிடுங்கி கொண்டு கொடுத்தாராம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அன்னைக்கு இருந்த அந்த ஆவியினுடைய வைராக்கி இன்னைக்கு எங்கே போச்சு? உங்கள் சபைகளில் உங்கள் பிள்ளைங்க பாடணும்னு ஆசைப்படுறீங்க, உங்கள் பிள்ளைங்க ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகள் அபிஷேகம் பெறணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்கள் பிள்ளைகள் தேவ தரிசனம் பெறணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்கள் பிள்ளைகள் ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? உன் ஆசை எதை நோக்கி இருக்கிறது? அவங்க எல்லாம் வாஞ்சித்து அந்த அந்நிய பாஷை அபிஷேகத்துக்காக ஆண்டவர் பேசுவாரா, மகனே அவன் மேல் நீ கசப்பாயிருக்கிறாய், மகளே நீ இவள் மேல் கசப்பாயிருக்கிறாய், முதலாவது போய் ஒப்புரவாகு, உன்னை நான் ஆவிலே நிரப்புகிறேன், அபிஷேகத்தில் நிரப்புகிறேன். எத்தனை பேர் அப்படி அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள் தெரியுமா? இன்னும் பெந்தேகோஸ்து சபை என்று சொல்லுகிற நீ இன்னும் அபிஷேகம் பெறாமல் இருக்கிறாய், ஆவியால் நிரப்பப்படாமல் இருக்கிறாய். இப்பொழுது இருக்கிற இந்த வாழ்க்கை போதும் என்று திருப்தியாய் இருக்கிறாய். வேதம் தெளிவாய் சொல்கிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் என்ன செய்ய மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகத்தை மதிப்பதில்லை, ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் எத்தனை நாவினால் நாம் துக்கப்படுத்தினோம், எத்தனை வார்த்தையினால் நாம் அவரை துக்கப்படுத்தினோம், நம்முடைய சிந்தையால் துக்கப்படுத்தினோம், நம்முடைய பார்வையால் துக்கப்படுத்தினோம், நம்முடைய வேதனையால் துக்கப்படுத்தினோம். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்ற 12 அப்போஸ்தலர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து போனார். சீஷருடைய சரித்திரத்தில் சில குறிப்புகள், வேதத்தில் எழுதப்படாத சில குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 12 அப்போஸ்தலர்கள் யூதாசுக்கு பதிலாக மத்தியாயங்கிற ஒரு மனிதனை சீட்டு போட்டு எடுத்தார்கள். 12 அப்போஸ்தலர்கள் சீட்டு போட்டார்களாம், நீங்கள் புறப்பட்டு போய் உலகம் எங்கும் சகல சிருஷ்டிகளும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்னாரு. சீட்டு போடும் பொழுது தோமாவுக்கு ஒரு சீட்டு வந்தது. அந்த சீட்டு என்னன்னா, பாத்தியா என்ற தேசத்திற்கு அவன் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு சீட்டு வந்தது. ஏனென்று கேட்காம மறுக்காமல் தோமா அந்த பாத்தியா என்கிற தேசத்திற்கு சுவிசேஷத்துக்காய் போனார். சுவிசேஷ ஊழியத்தை செய்தார். எபேசுவிலிருந்து, எருசலேமிலிருந்து ஒரு தகவல் வருகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய மரியாள் தாய், இயேசு கிறிஸ்துவினுடைய தாய் மரித்து போனால் அங்கு இருக்கிற அப்போஸ்தலர்கள் எல்லாரும் எருசலேமில் வந்து கூடுகிறார்கள். எபேசு பட்டணத்தில் அந்த அடக்க ஆராதனை யோவானுடைய கட்டுப்பாட்டுக்குள், யோவானுடைய கையில் இருந்த அந்த இயேசுவின் தாயார் அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். அடக்கம் பண்ணின பின்பு மறுபடியும் கூடி ஜெபிக்கிற அப்போஸ்தலர்கள் மறுபடியும் சீட்டு போடுகிறார்கள். சீட்டு போடும் பொழுது தோமாவுக்கு என்ன சீட்டு வந்தது தெரியுமா? இந்தியா என்கிற ஒரு சீட்டு விழுந்தது. நீ இந்தியாவுக்கு போக வேண்டும், நீ இந்தியாவுக்கு போக வேண்டும். இல்ல, நான் பாத்தியாவில் இப்போதான் ஒரு 10 குடும்பத்தை சம்பாதிச்சிருக்கிறேன், இப்போதான் அவங்க தசம்பாகம் கொடுக்குறாங்க, இப்போதான் எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காங்க. இல்லை இல்லை இல்லை, தேவன் எதை செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை செய்ய நான் ஆயத்தம் என்று இந்தியாவுக்கு புறப்பட்டு வந்தார். அன்னைக்கெல்லாம் மலபார் ரீஜன் தான், நம்முடைய தமிழ்நாடு கேரளா எல்லாம் மலபார் ரீஜன் என்று சொல்லுவார்கள். அந்த மலபார் ரீஜனுடைய தலைவராக இருந்த சோழ பெருமாள் என்கிற ராஜா, இந்த ஆளுகை செய்கிறவர் தோமா வந்து இறங்கிட்டார், இந்தியாவுக்கு வந்துட்டார், இந்த கேரளாவுக்கு வந்துட்டார். இந்த மலபார் ரீஜனை ஆளுகை செய்கிற சோழ பெருமாறுங்கிற ராஜாவுடைய வீட்டில் ஒரு விசேஷம், ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு ஒரு ஊர்வலம். தோமா பாஷை தெரியாது, புது இடம். அந்த ஊர்வலத்தை பார்க்குறாரு. அவருக்கு ஒரு ஆசை, அந்த ஊர்வலத்தில் நம்ம கலந்து கொள்ளலான்னு அந்த ஊர்வலத்தில் கலந்துட்டு போகிறாரு. கல்யாண வீட்டுக்குள்ளே போகிறாரு. இவர் வெள்ளத்தோல்,
அங்க இருந்த ஒருத்தன் கேட்குறான், நீ யாரு? இவருக்கு பாஷை தெரியல, விளக்கம் சொல்ல தெரியல. நீ யாரு? இவர் திணறுகிற ஒரு நிலையை பார்த்து அவன் இவர் யாரோ என்று எண்ணி அவனை அடிக்கிறான், தோமாவை அடிக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியம் என்பது சுகபோகமானது அல்ல, ஊழியம் என்பது அர்ப்பணிப்பு. இந்தியாவுக்கு வந்த தோமா அடிக்கப்பட்டு அங்க விரட்டப்படுகிறார், வேதனையோடு போகிறார். அந்த கல்யாணம் முடிந்தது. கல்யாணம் முடிந்து தோமாவை அடித்த அந்த நபர் காட்டு வழியாக தன் வீட்டுக்கு போக வேண்டும். போகிற வழியிலே காட்டுக்குள்ளிருந்து ஒரு புலி புறப்பட்டு வந்து அவரை கடிச்சு குதறி போட்டு விட்டது. நடந்த சரித்திரத்தை சொல்றேங்க. அதோடைய ஒரு கை, அந்த மனுஷனுடைய ஒரு கை துண்டாய் போய்விட்டது. அந்த அளவு கடிச்சு குதறி போட்டு விட்டது அந்த ஒரு கையை. மறுநாள் ராஜா நியாயம் விசாரிக்கிற அந்த இடத்திற்கு ஒரு நாய் ஒரு கையை கவி கொண்டு வந்தது. ராஜா கேட்ட, சோழ பெருமாள் ராஜா கேட்கிறது, யாருடைய கை? காயத்தோடு இரத்த காயங்களோடு இருக்கிற இந்த கை யாருடையது? விசாரித்தார்கள். அது வேறு யாரும் அல்ல, நேற்று யாரோ ஒரு மனிதன் வந்திருந்தார், அவர் சாமியாரை போல் இருந்தார், அவரை இந்த மனிதன் அடித்து விரட்டினார், அவரை ஒரு காட்டு மிருகம் கடித்து குதறினது, அவருடைய கைதான் இந்த நாய் கவி கொண்டு வந்து போட்டிருக்கிறது என்று ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்பொழுது ராஜாவுடைய இருதயத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்தார் கர்த்தர். அப்படியா? அடி வாங்கினது யார்? அந்த சாமியாரை போன்றிருந்த அந்த மனிதர் யார்? தேடி கொண்டு வாருங்கள். தோமாவை தேடி போர் வீரர்கள் போகிறார்கள். ஒரு வழியாக தோமாவை கண்டுபிடித்து கொண்டு வந்து அரண்மனையில் நிறுத்துகிறார்கள். எப்பா, நீ யார்? உன்னை அடித்தவனுடைய கை மட்டும் இருக்கிறது, அவன் செத்து போனான், ஒரு காட்டு மிருகம் அவனை கொதறி விட்டது. எப்படியோ தோமாவுக்கு புரிய வைத்தார்கள். தோமா சொன்னாராம், இந்த கையுடைய சரீரத்தை, அந்த மரித்த சரீரத்தை கொண்டு வாருங்கள். கொண்டு வந்து வைத்த பொழுது அந்த கையை தோமா எடுத்து அந்த சரீரத்தோடு ஒட்டி, ஆண்டவரே இந்த மனிதனுக்கு ஜீவன் உண்டாகட்டும் என்று சொல்லும் பொழுது அவன் அற்புதமாய் உயிர் பெற்றான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. இதில் தான் மனம் திரும்பி நான் சோழ பெருமாள் ராஜா நம்முடைய இந்திய தேசத்தில் முதலில் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்ட மனிதன் யார் என்றால் சோழ பெருமாள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. சோழ பெருமாள் சாதாரணமாய் மனம் திரும்பவில்லை, தேவனுடைய வல்லமையை கண்கூடாய் பார்த்தான். ஆகையால் அவன் ஒப்பு கொடுத்தான். அந்த இடத்தில் அவர் ஊழியம் செய்யும் பொழுது சுமார் 250 பிசாசு பிடித்தவர்களை தோமா சுகமாக்கி இருக்கிறார். 330 குஷ்டரோகிகளை சுகமாக்கி இருக்கிறார். 120 முடவர்களை சுகமாக்கி இருக்கிறார். 20 ஊமையர்களை சுகமாக்கி இருக்கிறார். கிபி 52ஆம் ஆண்டு இவைகளெல்லாம் இந்திய தேசத்தில் நடக்கிறது. இப்பொழுது மார்த்தட்டி கொள்ளுகிற மதங்கள் எல்லாம் அன்னைக்கு வரவில்லை. அன்னைக்கே மலபார் ரீஜனை ஆண்ட சோழ பெருமாள்ங்கிற ராஜா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது சாதாரண ஒரு பாமரை மக்கள் அல்ல, சாதாரண ஒரு மனிதன் அல்ல, படிப்பறிய இல்லாதவன் அல்ல, ஒரு காலனில் இருக்கக்கூடியவன் அல்ல, இன்று உலகம் தள்ளிவிடுகிற தாழ்த்தப்பட்டவர்கள் என்று அல்ல, அன்னைக்கு உயர்வா இருந்த ராஜா தான் முதலாக இந்திய தேசத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டது. அல்லேலூயா. ராஜாக்களுடைய மனதை மாற்றினது எது? சுவிசேஷத்தை தோமா இந்தியாவுக்கு சுமந்து கொண்டு வந்தான். கப்பல் பயணம் என்பது எளிதல்ல. வேதத்திலே பார்க்கலாம், அந்த காற்றிலும் புயலிலும் படகு உடைந்து உயிர் தப்பி வந்தோம் என்று பவுல் சொல்லுகிறாரே. ஆபத்தானது கப்பல் பயணம். அன்றெல்லாம் திசை காட்டும் கருவி கண்டுபிடிக்கவில்லை. அந்த கப்பல் பயணம் என்று உயிரை பணைய வைத்து 4 பக்கமாய் சிதறி போன சூசர்கள் அப்போஸ்தலர்கள் இந்திய தேசத்துக்கு தோமா வந்தாருங்க. சுவிசேஷ விதைகளை அள்ளி தூவினார். நம்முடைய தமிழகத்துக்கு வந்தார். அவர் முழங்காலில் நின்று, ஆண்டவரே இந்த ஜனத்தை மன்னியும், இந்த ஜனத்தை ரட்சியும் என்று ஜெபிக்கும் பொழுது ஒருவனால் ஈட்டியால் குத்தப்பட்டு இரத்த சாட்சியோடு மரித்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியின் வல்லமையால் அவர் வந்து ஒத்த நபர், மொழி தெரியாமல், புது இடம், சொந்த பந்தம் இல்லாத இந்த இடத்துல யாரும் பணத்தை கொடுத்து அனுப்பவில்லை.
அவர் கொண்டு வந்ததெல்லாம் இயேசுவை கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்த சுவிசேஷ விதையை கொண்டு வந்தார். அவர் கொண்டது அவருடைய அபிஷேகத்தை கொண்டு வந்தார். அபிஷேகம் பெரிய காரியத்தை சாதிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு பைக் இருக்கிறது, இயேசுவுக்காய் போகிறாயா? உனக்கு கார் இருக்கிறது, இயேசுவுக்காய் போகிறாயா? வசதி இருக்கிறது, இயேசுவுக்காய் போகிறாயா? ஏன் போக முடியல? உனக்கு அபிஷேகம் இல்லை. அபிஷேகம் எந்த மனுஷன் மேல இருக்கோ அவன் சும்மா இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் அவனை உந்தி தள்ளும், அந்த அபிஷேகம் அவனை பாரப்படுத்தும், அந்த அபிஷேகம் அவனை செயல்பட வைக்கும். ஆகையால் தன் சபையே உலர்ந்து போன எலும்புகளைப் போல உயிரற்றிருக்கிற சபையே, நீ அபிஷேகம் பெற வேண்டும் என்று சொல்லுகிறதுக்கு காரணம், ஓ தேவனை, அந்த சிலுவையை ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் என்ன செய்யணும் தெரியுமா? என் சிலுவையை சுமக்கணும். அவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும். சிலுவை சுமப்பதினால் ஃபாதர் அழகா பாடிருக்காரு அல்லவா? சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும். சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். என்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தெய்வீக பாரமற்ற ஒரு நிலை நமக்கு ஏன் தெரியுமா? ஆவியானவரால் இன்னும் நிரப்பப்படலை, தேவ பலத்தால் இன்னும் நிரப்பப்படலை. உங்க மேல நான் கோவப்படுறதுக்கோ ஆண்டவர் கோவப்படுறதுக்கு என்ன காரணம் இருக்கு? இன்னும் தேவ அபிஷேகம் பெறல, தேவனுடைய தரிசனம் பெறல. ஆகையால் நீங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வாழ பழகிட்டோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பேசு. இந்த உலர்ந்த எலும்புகள் தான் ஆனாலும் நீ பேசு. ஜீவன் இல்லாத எலும்புகள் தான் ஆனாலும் பேசு. அதுக்கு நான் ஜீவனை தருவேன், அதன் மேல மாம்சத்தை உண்டாக்குவேன், அதற்கு நரம்பை உண்டாக்குவேன், நான் தோலை உண்டாக்குவேன். நீ பேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அருமையான காலவெளியில இந்த திருச்சபையோடு கர்த்தர் பேசுகிறார். உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். உனக்காகவே கர்த்தர் பேசுகிறார். உனக்காக, உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்துக்காக ஏக்கத்தோடு உனக்கு முன்பாக நிற்கிறார். இதோ வாசற்படியில் நின்று உன் இதயத்திற்கு முன்னாலே நின்று, உன் வாழ்க்கைக்கு முன்னாலே நின்று இயேசு கதவை தட்டுகிறார். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானால் அவனுக்குள்ள நான் பிரவேசிப்பேன். என்னை உள்ள விடு, உன் இருதயத்திற்குள்ள என்ன விடு. உன் இருதயத்துக்குள்ள தேவையில்லாத குப்பையை வச்சிருக்கிற, உன் இருதயத்துக்குள்ள தேவையில்லாத ஆசைகளை வச்சிருக்கிற, முதலாவது என்ன விடு. ஓ, அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் அண்ட சராசரிகளை ஆட்சி செய்கிறவர். இன்னைக்கு தேவை இல்லாதவைகளை எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிற மேய்ப்பின் கோளால் கர்த்தர் நீக்கி போடுவாராக. தேவையில்லாத அசுத்தங்கள் நீக்கி போடுவாராக. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உனக்குள்ளாய் எனக்குள்ளாய் வாசம் பண்ணுவாராக. தேங்க்யூ லார்ட். அந்த நாவுகள் அக்கினிமயமான நாவு. அந்த அக்கினிமயமான நாவு என்றால் வார்த்தை என்று நான் பார்க்கிறேன். நாவு என்றால் வார்த்தை. அந்த நாவு அவர்கள் மேல் வந்து இறங்கினது. கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் மேல் வந்து இறங்கினது. தீர்க்க தரிசன வல்லம் அவங்க மேல வந்து இறங்கினது. அசைவு உண்டானது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீதிமொழியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம்
21ஆம் வசனம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம். நாவில் இந்த புறப்படுகிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஆண்டவர் வச்சிட்டாராம், ஜீவன் அதில் வச்சிருக்கிறார். இங்க வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன கவனிங்க, உங்களுடைய நாவில் ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார், உங்களுடைய வார்த்தையில் ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ ஒரு கேள்வி உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். ஆதாமை கர்த்தர் உண்டாக்கி நீ தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு கட்டளை இட்டார். இப்போ தோட்டத்தை பண்படுத்துகிற வேலை அப்படின்னா நீங்கள் என்ன கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு பெரிய தோட்டம், ஏதேன் தோட்டங்கிறது பெரிய தோட்டம், நவீன கனிகள் இருக்கிறது, நவீன செடிகள், பூக்கள், மரங்கள் எல்லாம் இருக்கு. அதை பண்படுத்துகிற ஒரு செடியும் பூ வாடி போயிடக்கூடாதுப்பா, ஒரு கனி செடி கொடுக்குற செடியும் பட்டு போயிடக்கூடாதுப்பா, நீ அதை பாதுகாக்கணும். ஆதாம் ஒத்தால் இப்போ, ஏன்னா ஆதாமுக்கு முன்னால் இன்னொரு மனிதன் என்ன பண்ணலை, உருவாக்கப்படலை. எப்படி அவ்வளோ பெரிய தோட்டத்தை ஆண்டவர் அதில் ஒரு நதியை உண்டாக்கிட்டாரு, ஆனாலும் கூட அவ்வளோ பெரிய தோட்டத்திற்கு ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றினாலும் கூட அட்லீஸ்ட் ஒரு பக்கெட்டாவது தேவையில்லை, ஒரு வாளியாவது தேவையில்லை, கொண்டு போய் அங்கே கொண்டு ஊற்றணும். ஒரு வாளி செய்வதற்கு ஒரு கொல்லனும் கிடையாது, யாரும் கிடையாது. எப்படி ஊற்றிருப்பார், எப்படி பராமரிச்சிருப்பார்? நான் அதை எப்படி பார்க்குறேன்னு தெரியுமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமி எப்படி உண்டாக்கினாராம்? உண்டாக கடவது, உண்டாக கடவது, வானமும் பூமியும் உண்டாக கடவது, வெளிச்சம் உண்டாக கடவது, மரம் செடி கொடிகள் உண்டாக கடவது என்ற அந்த வார்த்தையின் அதிகாரத்தினாலே உண்டாக்கினார். அதே அதிகாரத்தை நான் ரொம்ப ஆழமாக நம்புற விசுவாசிக்கிறேன், ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்திருப்பார். என் மகனே, ஹல்லேலூயா. அந்த மரத்துக்கு நேராய் தண்ணீர் பாய கடவுது என்று சொல்லும் பொழுது அந்த பூமியில ஒரு வாய்க்கால் உண்டாகி அந்த ஆற்றிலிருந்து தண்ணீர் நேராய் அந்த மரத்திற்கு போயிருக்கும். இந்த செடிகளுக்கு ஒரு சின்ன வாய்க்கால் உண்டாக கடவுது, அந்த பெரிய மரத்திற்கு பெரிய வாய்க்கால் உண்டாக கடவுது. அதிகாரத்தை கொடுத்தார். அதான் வேதம் சொல்லுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய நாவில ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்லதை பேசுவோம், வேத வசனத்தை பேசுவோம், விசுவாசத்தை பேசுவோம், அதிகாரத்தை பேசுவோம். சோர்வானதை பேச வேண்டாம். காலேபும் யோசுவாவும் நன்மையை பேசினார்கள், கர்த்தர் அதை அங்கீகரித்தார், பரலோகம் அதை அங்கீகரித்தது. மற்றவர்கள் எல்லாம் விசுவாச குறைவை பேசினார்கள், முறுமுறுப்பை பேசினார்கள். அருமையான சபை மக்களே, உங்கள் நாவிலே நல்லதை பேசுங்கள், விசுவாசத்தை பேசுங்கள், ஆசீர்வாதத்தை பேசுங்கள், வாக்குத்தத்தத்தை பேசுங்கள், வேதத்தை பேசுங்கள். யாரை குறித்தும் குறையை பேசாதீர்கள், யாரை குறித்தும் முறுமுறுப்பை பேசாதீர்கள். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, சாதிக்க பிறந்தவர்கள். மரணமும் ஜீவனும் உன் நாவிலே இருக்கிறது. நீ எதை உபயோகப்படுத்துகிறாய்? மரணத்தை உபயோகப்படுத்துகிறாயா அல்லது ஜீவனை உபயோகப்படுத்துகிறாயா? இந்த நாள் வரை நீ எப்படி இருந்தாய் என்று எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டோட நாமத்தினால் அறிவிக்கிறேன், இந்த நிமிஷத்திலிருந்து உன் நாவில் இருக்கிற ஜீவனை வெளியே எடு, உன் நாவில் இருக்கிற விசுவாச வார்த்தைகளை வெளியே எடு, உன் நாவில் இருக்கிற பரிசுத்த வார்த்தைகளை வெளியே எடு. அந்த வார்த்தை இல்லாதவைகளை உருவாக்கும், வெறுமைகளை நிறைவாய் மாற்றும். உன் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரத்தை துரத்தும், உன் குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை துரத்தும். ஹல்லேலூயா. உன் நாவில ஜீவன் இருக்கிறது. உன் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க, உங்க நாவில ஜீவன் இருக்கிறது. நீங்க சொல்லுங்க, என் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள், என் பிள்ளைகள் சுகித்திருப்பார்கள், என் பிள்ளைகள் நன்மையால் நிரம்பி இருப்பார்கள். சொல்லுங்க, அது அப்படியே பழிக்கும். ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் எதுக்கு ஏற்படுத்துறாராம்? உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை ஆராதனை நடத்தணுமா, அவர்களே ஆசீர்வதிக்கணுமா. ரெண்டு வேலை தான். உங்களை ஆராதிக்க வைக்கணும், ஆராதனை நடத்தணும். ரெண்டாவது, மனதார ஆசீர்வதிக்கணும். நீ குசும்பு பண்றவனு ஊழியக்காரனுக்கு தெரியும், நீ குசும்பு பண்ணாலும் வேற வழி இல்லை. உன்னை ஆசீர்வதிக்க தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீ வாழ்ந்திருப்பாயாக, நீ சுகித்திருப்பாயாக, நீங்கள் எல்லா விதங்களும் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக என்று மனதார உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நாவில ஜீவனை வச்சிருக்கிறாரு.
நாவல ஜீவனை வச்சிருக்கிறாரு. அந்த ஜீவன் இன்னைக்கு புறப்படுவதாக, அந்த ஜீவன் இன்னைக்கு கிரியை செய்வதாக. உழந்து போன எலும்புகளாய் இருக்கிற உங்களை என்னையும் கர்த்தர் வல்லமையாய் நிரப்ப முடியாய். அப்படி எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் முழங்கால் படியிடலாம். 3வது ஆராதனைக்கு நமக்கு நேரம் ஆயிடுச்சு. அப்படி எல்லாரும் நேர் முழங்கால் போட முடிந்தா தேங்க்யூ லார்ட். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இறங்கும்படியாக. அந்த பரிசுத்த ஆவியான ஒரு நதியை போல, ஒரு ஆறை போல இந்த இடத்துல அப்படியே ஆண்டவர் இறங்கி வரணும். ஹல்லேலூயா. ஒரு நதி ஒன்று உண்டு. அந்த நதியின் ஓரமாய் கனி கொடுக்கும் ஏராளமான மரங்களை ஆண்டவர் காட்டுகிறார். அது மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்கிற மரமாம். அந்த நதி ஓரமாய் இருக்கிற மரம் மாதந்தோறும் புது கனி. உன் வாழ்க்கை மாதந்தோறும் புதிதாய் மாறுவதாக. ஓ, அதனுடைய இலைகள் எல்லாம் அவிழ்த்தத்துக்கு, அந்த இலைகள் அவிழ்த்தும் என்றால் நோயெல்லாம் சுகமாக்குமா. ஓ, அந்த மரத்தினுடைய நோய், அந்த இலைகள் எல்லாம் உன் நோயை சுகமாக்குவதாக, உன் நோயை சுகமாக்குவதாக. இப்பொழுது ஒரு நதி பாய்ந்து வர வேண்டும். இந்த திருச்சபைக்குள்ளாய் நதி பாய்ந்து வர வேண்டும். திருச்சபை மக்களுக்குள்ளாய் இந்த நதி பாய்ந்து வர வேண்டும். நீங்கள் நானும் சொல்லணும், ஆண்டவரே அந்த நதியின் அனுபவம் எனக்கு கணுக்கால் அளவு போதாது ஆண்டவரே. நான் கணுக்கால் அளவு போதாது ஆண்டவரே. ஆண்டவரே முழங்கால் அளவும் போதாது ஆண்டவரே. இடுப்பு அளவும் போதாது ஆண்டவரே. அதில் நான் மூழ்கி மூழ்கி நீந்தனமே, தேவ மகிமையில் நான் மிதக்கணுமே என்று எல்லாரும் அந்த நதிக்காக அப்படியே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? தேவ பிரசன்னம் இந்த அருமையான கால வேளையில் ஆண்டவரே இந்த இடத்துல இறங்கி வருவதாக. தேவனுடைய இரக்கம் இறங்கி வருவதாக. தேவனுடைய கிருபை இறங்கி வருவதாக. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா. அவர் வரட்டும், ஒரு நதியை போல வரட்டும். நதியாக மாறும் ஊற்றுமையா வல்லமையே. கேளுங்க, ஊற்றுமையா வல்லமையே, வற்றாத ஜீவ நதியாக. மீண்டுமாக ஊற்றுமையா வல்லமையே. கேளுங்க, எல்லாரும் கேட்போம். அப்பா, உங்களுடைய வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பரிசுத்த ஆவியானவரே, ஒரு வற்றாத நதியை போல
எங்கள் மத்தியில் நீர் கடந்து வருவீராக. உம்முடைய கரத்திலே இந்த மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். திருச்சபை மக்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதியும். தேவ சமாதானத்தோடு உடைய மக்கள் ஆவியின் நிறைவின் வல்லமையோடு கடந்து செல்வார்களாக. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீ பிரச்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.